மக்கள் விரோத பாஜக அரசை கண்டித்து திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், மாநில இளைஞர்களுடைய செயலாளர் அருமை தோழர் நாத்திக பொன்முடி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக பொறுப்பாளர்கள், கழக இளைஞர்களுடைய பல்வேறு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக வருகின்றிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தினை திராவிடர் கழக இளைஞரின் சார்பில் நடத்த நம்முடைய தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க ஒரு மோசமான பாசிச ஆட்சியை சந்தித்து அதை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய மக்கள் அத்தனை பேருக்கும் மிக மோசமான ஆபத்தான திட்டங்களை, பார்ப்பனியத்திற்கு ஆதரவான பாசிசத்துக்கான திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கிற பாரதிய ஜனதா அரசு இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர், தொழில்துறையினர், ராணுவத்தினர் உட்பட யாருக்கும் உண்மையாக இருந்ததில்லை. இளைஞர்கள் ராணுவத்திற்கு செல்வதை பெரும் வாய்ப்பாக கருதினார்கள் என்றால் அது கூட உங்களுக்கு இறுதி வரை பயன்படாது. 4 ஆண்டுகள் உங்களை உறிஞ்சி தள்ளிவிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு ஓய்வூதியம் கூட கொடுக்காத அளவிற்கு அக்னிவீர் என்கிற திட்டத்தின் மூலமாக இளைஞர்களை கேடுகட்ட வாய்ப்பாக அதை மாற்றி காட்டினார்கள். ஒவ்வொரு துறையிலையும் எனக்கு முன்னால் சொன்னார்களே, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 10 ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கின்றன. 20 கோடி பேர் மோடியினுடைய சொல்லை கேட்டிருந்தால் இன்றைக்கு பேசுகிறாரு. மோடியினுடைய உத்தரவாதம் என்று நொடிக்கு 100 முறையாக பண்பலைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் தொடர்ச்சியாக விளம்பரங்கள் அரசின் காசில் வந்து கொண்டிருக்கிறதே. இந்த விளம்பரங்கள் அத்தனையும் சொல்லப்படுவதை போல ஒருவேளை இளைஞர்களுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்குமே ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் இருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜிஎஸ்டியின் வாயிலாக தொழில்துறை முற்றிலும் நசுக்கப்பட்டிருக்கிறது. டிமானிட்டைசேஷன் என்கிற பெயரால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் மீது பாறாங்கல்லை தூக்கி போட்ட ஒரு படுமோச கும்பல் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு. எந்த துறையினருக்கும் இதனால் லாபம் இல்லை. ஒரே ஒரு கும்பலை தவிர, அது பார்ப்பனிய பாசிச கார்பரேட் கும்பல் என்கிற இந்த கூட்டத்தை தவிர வேறு யாருக்கும் எந்த பலனும் கிடைத்ததில்லை. அதானிக்கு கிடைத்ததை போல, அம்பானிக்கு கிடைத்ததை போல, டாடாவுக்கு கிடைத்ததை போல, ஜிண்டாலுக்கு கிடைத்ததை போல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு இந்தியாவுடைய வளங்கள் சுரண்டப்பட்டு அந்த மிக மிக குறுகிய தொகையில் இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தனை கொடுமைகளையும் இன்றைக்கும் எதிர்கொண்டிருக்கிற இந்தியா மெல்ல மெல்ல விழிப்புற்று இன்றைய மிகப்பெரிய எழுச்சியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. வர இருக்கிற தேர்தல் அதற்கான முடிவை பாரதிய ஜனதா RSS என்கிற படுமோச கூட்டணிக்கான முடிவை தரக்கூடிய தேர்தலாக அமைய இருக்கிறது. அதை இன்னும் விழிப்புணர்வோடு நம்முடைய இளைஞர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி பெற்று இந்த வாய்ப்புக்கு வழங்கியதற்கு திராவிடர் கழக இளைஞரணிக்கும் தலைவர் ஐயா ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.